கரூரில் 41 பேர் மரணம். குறைந்தபட்ச பொறுப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணேன். நான் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்தில் இப்படி ஆயிடுச்சு. யார் காரணம், என்ன காரணங்கிறத விசாரித்து உண்மை வரட்டும். முதல்ல நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். அது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. அவர் தான் தலைவராக முடியும். அதை இந்த நிமிடம் வரைக்கும் செய்யல. விக்கிரவாண்டியில 7 பேர் மரணம், மதுரையில 3 பேர் மரணம், கரூர்ல 41 பேர் மரணம், சேலத்துல ஒருத்தர், இதுவரைக்கும் 52 பேர் மரணித்திருக்கிறார்கள். இதில் பலருடைய மரணங்களுக்கு இரங்கல் அறிக்கை கூட விஜய் தரப்பிலிருந்து வரவில்லை. கரூர்ல உங்களை போலீஸ் போய் பார்க்க விடல, ரைட். விக்கிரவாண்டியில இறந்தவங்க, இப்ப சேலத்துல இறந்தவர், சேலத்துல ஏன் சார் இறந்தார் ஒருத்தர்? சார் அதுவும் ஒரு உயிர் தானே, நம்ம சகோதரன் தானே, அப்படி வச்சுப்போம் சார். மத்தியானம் சுட்டரிக்கிற 12 மணி வெயில்ல சார், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும் சார், அது ஒரு உயிர், அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. இப்ப கலனை சொல்லுது, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. மத்தியானம் சுட்டரிக்கிற 12 மணி வெயில்ல உங்களை யார் சார் மீட்டிங் வைக்க சொன்னா? ஏன் 5 மணிக்கு மீட்டிங் போட்டா என்ன கேடு? இல்ல நீங்க 12 மணிக்கு தான் போடுறீங்க. 12 மணிக்கு போறதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் ஜோதிடருடைய அட்வைஸ். ஜோசியக்காரர் பேச்ச கேட்டு நீங்க 12 மணிக்கு மீட்டிங் போட்டுருக்கீங்க. இல்லன்னு சொல்லுங்க. அசே ஜர்னலிஸ்ட் எனக்கு தெரியும் சார், பல உண்மைகளை நாங்க பேசக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஜோசியக்காரர் பேச்ச கேட்டு 12 மணிக்கு மீட்டிங் போட்டீங்க, ஒரு செத்து போயிட்டான். ஏன் 12 மணிக்கு மீட்டிங் போடுறீங்களா? பந்தல் போடுங்க. பந்தல் போட மாட்டேன், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். இவங்க யாரை பார்த்து கேள்வி கேட்கறாங்க? திமுக அதிமுக பார்த்து. எந்த திமுக அதிமுக பார்த்து நாற்காலி போட்டு திமுக முறையா சேர்ல எல்லாருக்கும் தண்ணி பாட்டிலும் ஸ்நாக்ஸையும் வச்சு முறையா கூட்டம் நடத்தினா திமுக பார்த்து நீங்க கேள்வி கேட்பீங்க. உச்சத்தில் இருந்த நடிகர் சார், நீங்க பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு அதை விட்டுட்டு தானே சார் வரீங்க. ஒரு நாற்காலி போடுறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? எந்த மீட்டிங்லயும் நீங்க நாற்காலி போட மாட்டேங்கிறீங்க. அந்த கூட்டம் தரையில உட்காருது அல்லது நிக்குது. இது என்ன பண்ணையார்த்தனம், இது என்ன மேட்டிமைத்தனம்? எனக்கு விஜய் மீது கோபம் இல்ல, அவர் பின்னால் ஓடுகின்ற ரசிகர்கள் மீது எனக்கு ஆற்றாமையும் கோபமும் வருகிறது சார். நீங்க ஓட்டு கூட போடுங்க விஜயை பிடிச்சது வேற, ஆனா சுயமரியாதை வேணும் சார். சார் எனக்கு நீ சேர் போடல, என்னையா நான் எதுக்கு அவனை பார்க்க வரணும்னு கேட்கணும் இல்ல? கேட்கல. நீங்க சேர் கூட போடல, 3 மணி நேரம் வெயில்ல நிக்கிறவன் இறந்து போறான். ஒரு மாவட்ட செயலர், இதுவரைக்கும் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்திருக்கு. இவங்க மாவட்ட செயலாளருடைய வீடியோ வந்துச்சு, சொல்லும் போதே இப்படி தான் சொல்றாரு. 5 மணி நேரம் வெயில்ல நிக்கணும், நிப்பியா சாவறதுக்கு தயாராகணும், தயாரா இப்படியா சார் கேட்பாரு? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவா தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, தண்ணி கொடுக்க மாட்டோம். தண்ணி கூட குடிக்காம இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும். சார் என்ன நீங்க என்ன பண்றீங்க? அது என்ன அரசியல் களமா, கொலைக்களமா? அம்மா சொல்லுது தான் பிள்ளை செத்து போச்சு, அந்த அம்மா இப்படி சொல்லுது சார். இதுவரைக்கும் தமிழ் சமூகத்துல அப்படி நடந்தது இல்ல. நான் கண்ணீரோட சொல்றேன், என் பிள்ளை செத்து போச்சு பரவாயில்ல, ஆனா நான் விஜய் பக்கத்துல இருந்து பாத்துட்டேன். யாருங்கம்மா? விஜய்ங்களா? விஜய் வர வேணும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது, போனாலும் போயிட்டு போவாங்க. இதுவரைக்கும் தமிழகம் கேட்கிறாத நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு எங்க அக்கா வந்து கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளை முழுமையா மருத்துவர் ஓய்வு எடுக்க சொல்லிருக்காரு. ஆனா எங்க அக்கா கார் பின்னாடியே ஓடி, விஜய் கார் பின்னாடியே ஓடி விஜயை பார்த்துட்டான். அந்த சகோதரியினுடைய தங்கை சொல்றா, கன்சீவா இருக்காங்க, கன்சீவ்னா லேட் பிரெக்னன்சி தான், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இதுவரைக்கும் தமிழகம் கேட்கிறாத கூட. ஒரு இளைஞன் சொல்றான், 5000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்த காசு எங்க அம்மா வாங்கினான்னு எங்க அம்மாவை அடிச்சு துவைச்சிட்டேன், பெத்த தாயை அடிச்சிருக்கான். எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ, அந்த காசை கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. இதுவரைக்கும் தமிழகம் கேட்கிறாத கூட. எனக்கு என் புருஷனை விட விஜயா தான் பிடிக்கும். ஒரு சகோதரி, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும். இதுவரைக்கும் தமிழகம் கேட்கிறாத கூட. ரைட், இதுக்கு ஒர்த்து சார் அவர் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி என்ன பொது வாழ்வியல செஞ்சிருக்கீங்க? என் குழந்தை வயித்துல இருக்கு, நான் ஓடுவேன், என் குழந்தை செத்து போனாலும் உங்களை வந்து பார்ப்பேன், என் குழந்தை ஐசியூல இருந்தாலும் வந்து பார்ப்பேன் என்று சொல்வது உங்களுடைய திரை கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் தானே. அதை தாண்டி நீங்க அந்த கூட்டத்துக்கு இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப அந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறதா இல்லையான்னு நான் கேட்கிறேன். என்னுடைய திரை கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை, ஒரு தலைமுறையை நான் வந்து இந்த பேக் பைப்பர்ல அப்படியே அந்த இதுகளுக்கு கூட்டு போய் மொத்தமா கொண்டு போய் கொட்டுற மாதிரி ஒரு வேலையை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு துடிக்குது. இல்ல சார், அதே நீங்க இந்த பக்கம் சாய்ந்து அந்த கூட்டம் இந்த பக்கம் சாயுது, நீங்க இந்த பக்கம் சாய்ந்து அந்த கூட்டம் இந்த பக்கம் சாயுது. லைட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்றீங்க ஆன் பண்றீங்க. வயிறு எரியுது சார். இவ்வளவு சென்டிமெண்டா சொல்றீங்க, அரசு ஆஸ்பத்திரிகள்ல கைஸ் அத கொச்சுப்படுத்துங்க, இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறீங்கங்கறார். நான் உள்ள போய் சார், ஆமா சார், அரசு ஆஸ்பத்திரிகள்ல தினந்தோறும் எவ்வளவு பேர் சாவறாங்க சார். மருத்துவமா உலக அது சார், இல்ல அது என்ன டேட்டா அடிப்படையில எந்த டேட்டா? எல்லாமே டேட்டா நான் எடுத்து எதன்னு சொல்லுங்க. சார் இது எம்டிசி டேட்டா தான். ஆஸ்பத்திரிகள் எவ்வளவு இடிஞ்சு விழுது, தற்கொலைன்னு ஏன் தெரியுமா? எம்டிசி டேட்டாமான டேட்டா. சரி, எத்தனை டேட்டா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, ஆக்சிடென்ட் எத்தனை சொல்லுங்க. டேட்டா இருக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல ஐநா தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறைக்கு மிகச்சிறப்பாக செயல்படும் சுகாதாரத்துறைன்னு ஒரு விருது கொடுத்திருக்கு. ஒன்றிய அரசு இந்தியாவில் சுகாதாரத்துறை மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று விருது கொடுத்திருக்கு. நேத்து நான் திருப்பி சொல்றேன், பேப்பர் படிச்சா இதை பேச மாட்டாங்க. நேற்று 317 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் 6 தலைமை அரசு தலைமை மருத்துவமனைகளை திறந்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். உங்க அலுவலகம் ஈக்காட்டு தாங்கல இருக்கு, இந்த எட்டி பார்த்தா கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை பிரம்மாண்டமா திறந்து மிகச் சிறப்பாக சீரோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க கூட்டம் போட்டு நடத்தி 12 மணி வெயில்ல ஒருத்தன் செத்துட்டானேன்னு நான் சொன்னா, உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போற ஒருத்தன் செத்து போறத கொண்டு வந்து உதாரணம் காட்டுறது
தற்குறித்தனமா இல்லையா? கிரைம் ரேட் அதிகமா இருக்குன்னு நேஷனல் புரியா ஆஃப் ரெக்கார்ட்ஸ், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் எடுக்கலாம். அது என்ன டேட்டா? என்ன டேட்டா? NBC-ல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேக்குறேன். குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா இந்த நான் சொல்றேன் அப்புறம் விவாதிக்கலாம். ஆமா இல்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற டேட்டா நான் இல்லன்னு சொல்றதுக்கு நான் டேட்டா தரேன், ஆமான்னு சொல்றதுக்கு நீங்க டேட்டா தாங்க. அதான் விஷயம். தமிழ்நாட்டின் மக்களை தேடி மருத்துவம் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் சிறந்து விளங்கியதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் 2024 ஆண்டிற்கான உயரிய விருதான யுனைடெட் நேஷன் இன்டெகிரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் ஐநா கொடுத்திருக்கிறது. ரைட், இவர் கேட்டார் இல்லையா? என்சிஆர்பி அறிக்கை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அறிக்கை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்தெந்த மாநிலங்கள் டாப்ல இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், 2வது மகாராஷ்டிரா, 3வது ராஜஸ்தான், 4வது மேற்கு வங்கம், 5வது மத்திய பிரதேசம். ரைட்டா? இது என்சிஆர்பினுடைய டேட்டா. ரைட்டா சார்? நான் கேட்ட பதில் கேள்வி வேற சார். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகறான். நான் சொல்றேன் கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. இல்ல சார் 2022 ஓட குறைச்சிருக்கேன், 2023 ஓட குறைச்சிருக்கோம். அப்படி டேட்டா சொல்லுங்க. நான் சொல்றது 24 25 ஓட அதிகமா இருக்கு. கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. பாஸ்கோ குழந்தைகளுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா தாவேகா வளர்ந்திருக்குங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. சரி, நிறைவு கருத்து திரு அக்னேஸ்வர். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.